அண்ணா ஒரு பூஸ்ட்ண்ணா. தினேஷ் நீ தானடா? இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த. இந்தா புட்ரா, வாங்கிக்கோடா. நான் பூஸ்ட் கேன்சல்ண்ணா. வட்டா பார்த்துக்கோ. அண்ணே அண்ணே வேற எதுவும் வேணுமா? இல்லை. உன்னை வேணான்னு முடிவே பண்ணிட்டாடா. சொல்கிறா. எங்கடா இருக்க? வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். படிக்கிட்டு வந்துச்சா பூவா? ஏன்? வாடா. சரிடா. ஏய் டேய், சொல்கிறா. வரும்போது டைரி மில்க் வாங்கிட்டு வா. டி என்ன மேட்ருன்னு தெரியலையே. கோபாலுக்கு அடிப்போம். சொல்கிறா. டே கோபாலு, எங்கடா இருக்க? ஆஃபீஸ்க்கு வெளியா? சரி, நீ என்ன பண்ணுற? நம்ம படிக்கட் பாருக்கு வந்துரு. டீ கேள்றா கேள்றா. திவ்யா டிவோர்ஸ் கொடுக்க ரெடி ஆயிட்டா. இதுதான் நடக்கும்ட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. நீ தான் மறுபடியும் அவன் வேணுன்ட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருந்த. அவள் தான் நீ வேணான்ட்டு மூவ் ஆனாகி போயிட்டால. நீயும் மூவ் ஆனாக ட்ரை பண்ணுடா. அவ்வளோதான். மூவ் ஆன் ஆகுனா எப்படிரா மூவ் ஆன் ஆகுறது? இங்கே இருக்காடா, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவளுக்கு நான் வேணான்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட எனக்கு அவள் வேணுன்றது முக்கியம். எங்கள் 2 பேரெல்லாம் பிரிஞ்சு வாழ முடியாதுடா. இதில் என்னை விட அவள் ஸ்ட்ராங்காக இருப்பா, எனக்கு அது தெரியும். இதுக்கு என்ன சொல்யூஷன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னடா ஏன் கோபாலே, நேற்று ஏன் அந்த பொண்ணு சொல்லாமல் போயிருப்பா? நீர் ஏதோ சேஷ்டை கொடுத்துருப்பேன். டேய், இவன் அதுக்கெல்லாம் வருத்தம் இல்லைடா. காலேஜ் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன். ரொம்ப வெயிலாக இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். மச்சான் ஒரே நிமிஷம்ரா. ஏய் 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 டிடி, ஏய் டிடி, ஏய் நில்றி. என்ன சொன்ன? திமிரா உனக்கு? என்ன டீ போட்டு கூப்பிட்ற? இது அந்த டி இல்லை. நீ திவ்யா, நான் தினேஷ். அந்த டிடி பேரில் கூட மேட்சாக இருக்குல்ல? இல்லை. ஏய், நேற்று என்ன பிடிச்சி தானே கூட வந்த, ஏன் பாதியில் போன? யார் சொன்னா? நீ என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் முடிச்சுவீங்க அவியா? இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏய், இது முடியவே கூடாது தாண்டி உன் பின்னாடி தொங்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு வேணும், அவ்வளோதான். விடு.
எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. உன் வேலை நீ பாரு, என் வேலை நான் பார்க்குறேன். ம். அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? இப்போது ஒரு பிரச்சனை நீ தனியாக பார்த்தனா அந்த பிரச்சனை பெருசாக தெரியும். இதுவே நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்தனா பிரச்சனையும் சால்வ் ஆகும், நம்ம லவ்வும் சால்வ் ஆகும். ஓகே தானே? என் பிரச்சனைக்கு யாராலும் முடிவு சொல்ல முடியாது. ஏய், அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு. போதுமா? இன்னும் 6 மாசத்துல நான் செத்துருவேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சும்மா இந்த கதைலாம் விடாத போ. ஃப்ரைடே நான் காலேஜ் வந்து நீ பார்த்துருக்கியா? இல்லை. ஃப்ரைடே நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போவேன். இதுக்கு மேலே உன்னோட விருப்பம். குட் பை. ஏண்டி போய் சொன்ன? இல்லடி, உனக்கு தான் என் பிரச்சனை தெரியும்ல. ஓகே. அதான் அவனும் கஷ்டப்பட வேணாம், அதனால தான் அப்படி சொன்னேன். ஏன் மனோஜ், எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று கூட என் கூட இருக்காதுல்ல? டேய் என்னடா இவன்? டேய் ஏன்டா அழுவுற? ஒன்றும் இல்லை. டேய் அழாதடா. டேய் என்னாச்சு மச்சான்? என்னடா? அழாதடா. டேய் திவ்யா இருக்கால்ல, ஆ. இன்னும் 6 மாதம் உயிரோடு இருப்பாளாண்டா. ஆ? அவளுக்கு பிளட் கேன்சரா மச்சான். எனக்கு கூட செத்துல போல இருக்கு மச்சான். டேய் லூசு மாதிரி பேசாதடா. இப்படிலாம் பேசாதடா. செத்துருடா, விட்றா, செத்துருடா. திவ்யாடா, திவ்யாடா. பஸ் ஹலோ ஹலோ திவ்யா. தினேஷ், நான் உன்னை இப்போ மீட் பண்ணணும். வரேன். ஏய் மச்சான், இரா வந்துடுறேன்டா. டேய் வாடா. என்ன வரேன்டா? டேய் என்ன இல்லை, வந்துடுறேன். என்னடா அவன்? தெரியல. ஹே, என்னடா? திவ்யா, இப்படி என்னை மன்னிச்சிரு திவ்யா, என்னை மன்னிச்சிரு. என் லைஃப்பில் நான் ஆசைப்பட்டது ஒன்று கூட என் கூட இருக்காதுல்ல. வர மாதிரி நீ கிடைச்ச, ஆனால் அதுக்குள்ளே உன்னை கொத்த தூயினு போயிட்டான்ல பையன். ஏய் டேடி, இன்னும் 6 மாதம் நானும் என் ஆளும் அங்கே வருவோம். அப்போ இருக்குது உனக்கு. விடு, ஒன்றும் இல்லை. என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரே நல்ல விஷயம் நீதான். உன் கூட நான் கொஞ்ச நாள் தான் பேசி பழகியிருப்பேன். ஆனால் இந்த மெமரிஸ் என்னால் மறக்க முடியலடி. நீ எப்போ 6 மாதம்தான் இருப்பேன்னு சொன்னியோ அப்போ நானும் ஃபிக்ஸ்டு. என் டெட்ல எனக்கு என் நெஞ்சு கிழிச்சு பார்த்தாலும் அதில் நீ மட்டும்தான் இருப்ப. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். என்னால் உன்னை மறக்க முடியாதுரி. நீ இல்லாமல் நான் மட்டும் என்னடி பண்ணுவேன்? நீ வருண்டி. மேல என்ன சத்தம்? சித்தி,
என்ன ஒரே சத்தம்? ஒன்றும் இல்லை சித்தி. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கீழே வா. இந்த வரேன். ஏயா நானும் வந்துடுறேன். செத்துல இருந்துயா. நீ குடிப்பியா? இல்லை. அப்போ நீ குடிக்காம தான் இங்கே வந்திருக்கல? ஆமாம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? நீ பொய்யும் சொல்லுவேன்னு. நான் எப்படி கூப்பிட்டேன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? ஏய், நீ என்னை கால் பண்ணி தானே கூப்பிட்ட? அப்போ கிஸ் பண்ண கூப்பிட்டியா? அப்போ என்ன நடந்துச்சுன்னே உனக்கு தெரியல? இல்லையே. சரி, உண்மையை சொல்லு. என்ன எது கூப்பிட்ட? நான் உன்கிட்ட பொய் சொன்னேன், எனக்கு கேன்சர்னு. சரி, அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்க. ஃப்ராடு. பொய் சொன்னியா? அப்போ நான் ஃப்ராடு இல்லை, நீ தான் ஃப்ராடு. ஃப்ராடு பொண்ணு. அப்போ கன்ஃபார்மா கிஸ் கிடையாதா? போத வேணா இருக்கு, வாங்கிட்டு போறியா? வேணாம். அப்ப கிளம்பு. கிளம்பணுமா? கிளம்பு. ஏய் டிடி. என்ன டிடி? இது நீ நினைக்கிற டிடி இல்ல. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பார்த்து போ. சரி, பை. ஏய், மூஞ்ச ஏன் இப்போ உருன்னு வச்சுட்டு வர? பைக்கில் போக ஒரு மாதிரி இருக்குது, ட்ரெயினில் போகலாம் நீ தானடி சொன்ன. இப்போ இங்கே வந்து உம்முன்னு தான் நான் என்னடி பண்ணுறது? மிஸ்டர் தினேஷ், நான் என் பிரச்சனை உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. மிஸ் திவ்யா, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் புரிஞ்சுப்போம், ஓகேவா? ஒன்றும் தேவையில்ல. நாம் எந்த ஒரு விஷயத்தை முழுசாக நம்புகிறோமோ அந்த விஷயத்தை முழுசாக நம்பினா அது நம்மளை தானாக தேடி வரும். புரிஞ்சுதா? அதுக்கெல்லாம் உண்மைன்னு இருக்கக்கூடாது. இந்தா ஓய். தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தானே? ஆமாம். அப்போ தானா இது என்னை தேடி வருதான்னு பார்ப்போம். பார்ப்போம். அக்கா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அதான் நான் எனக்கு சாக்லேட் கொடுக்க வந்தேன். தேங்க்யூ. So sweet. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். You're welcome. அம்மா பாய். Bye. எப்படிடா? நமக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்தால் அது நம்மளை தேடி வரும். ஆனால் அது வரப்போ நம்ம யாருக்காகவும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. திவ்யா, அவனை தான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டேலே, அப்புறம் ஏன் திரும்ப கால் அடிக்கிறேன்?
The person you are trying to call is currently busy. அம்மா கால் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணு. The person you are trying to call is currently busy. என் நெஞ்சு கிழிச்சு பார்த்தாலும் அதில் நீ மட்டும்தான் இருப்ப. தொலைஞ்ச ஒரு பொருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே பொருள் நமக்கு கிடைச்சு அது திரும்ப திரும்ப தொலைச்சோன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் இல்லை.